ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:30 நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணையுங்கள். பைபிள் குயிஸ் வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வாட்ஸ்அப் கூடாக, டெலிகிராமு கூடாக, ஐஎம்ஓ கூடாக, வைபரு கூட இணைய முடியும். ஜூம் லிங்கை கூட இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்து கேளுங்கள். அதே வேளையிலே உங்கள் கேள்வி பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கூட எழுத முடியும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சோறு மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார்கள். சுவிசேஷத்தின் மாணவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே பாலன் கூட இணைந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கடந்த மாதத்துக்கு முன்னதாக ஒருவர் வாஞ்சியோடு இணைந்தார். முன்னதாக இணையவில்லை. அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர்கள் இணைய முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்க முதலில் அழைப்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ்லோடமா சிஸ்டர் ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே சங்கமா வானொலியிலே நடக்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நிகழ்ச்சி அநேகர் வந்து கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள, விடைகளை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறேன். ஐயா, மறு ஒளிபரப்பிலே இந்த கேள்வி நிகழ்ச்சி போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறேன். இந்த கேள்வி நிகழ்ச்சிகளை தொகுத்து தந்த சங்கம வானொலி நினைவு கூறும் சுவாமி. சிஸ்டர் ஜனட்டை நினைவு கூறும் சுவாமி. நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்களுடைய ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது முதலாவது கேள்வி, ஏசாயா தீர்க்கதரிசி யார் யார் பிறப்பை முன் அறிவித்தார்? ஆண்டவர்கிட்ட பிறப்ப. யா. மற்றது இந்த கல்வாரி பாடையும் கூட அவர் கல்வாரி சிலுவை அதையும் பற்றி சொல்ல முன்கூட்டி அறிவிச்சாரு தானே. பிறப்பு 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 பிறப்பு. அது இறப்பு. கல்வாரி இறப்பு. யோவான் ஞான ஆமேன் ஆமேன். ஏசாயா 40:5 இருக்குது. அவர்கள் கூட இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நாணல் படகுகளே ஸ்தானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு ஐயோ, எங்கிருக்கிறது இந்த வசனம்? நாணல் படையெல்லாம் மோசை அனுப்பினார். அவருக்கும் ஐயோ இல்லையே. இது ஸ்தானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு. ஸ்தானாதிபதிகளை நாணல் படையில தேசத்துக்கு பெரிய ஒரு ஆழமான கேள்வி. எங்கேயோ தேடி பிடிச்சிட்டா. இந்த கேள்வி திருப்பி கேளுங்க. கேள்வி திருப்பி கேளுங்க. நாணல் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பிய தேசத்துக்கு ஐயோ, இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
பழைய ஏற்பாடு தானே? யா வானரன் அங்க காணலையா அண்ணா? நிற்கிறார் 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 மௌனமாக நிற்கிறார். யாருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல, அதான் அப்படி இருக்கு. அடுத்த ம், எந்த அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருக்கா? அதிகாரம் சொன்னா முடிச்சிரு. ஏசாயா 18 ஏசாயா அதிகாரம். 18:2. ஆமென் ஆமென். ஓகே. என்ன மாதிரி ஆதாமுக்கு சொன்னீங்க? 7ஆம் முடிச்சிரு. தலைமுறை யார்? 7ஆம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது? என்ன மத்தையில பதியப்பட்டிருக்கு. இல்லை. 7ஆம் தலைமுறை ஆதாமுக்கு மத்தையில இருக்குதானே? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை யார்? 7ஆம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடுல மத்தையில தானே பதியப்பட்டிருக்கு 7ஆம் தலைமுறைன்னு சொல்லி பாருங்க. அதுல இல்லை. மத்திய 1ஆம் அதிகாரத்துல வருது. இல்லை. 1ஆம் அதிகாரத்துல பாரு. மத்தேயு. ஆபிரகாம் தாவீதின் வம்ச வரலாறுன்னு சொல்லி இங்க சொல்லப்படுது வந்து இந்த இதுல வருதுதானே. பைபிள் இருக்காது. இதுல வரும் இல்ல தலைமுறை வந்து பாருங்க. இவ்விதமாய் ஆதாம் என்ன கேட்டீங்க? எத்தனாவது? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை யார்? 7ஆம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. யாக்கோபு பெற்ற ஆபிரகாமுக்கு இந்த இதுல வந்து யூதா 1:14 பாபிலோன் கிறிஸ்து யூதா 1:14 இருக்குது. யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்திமான கிரிகைகள் நிமித்தம் பண்ண முடியுது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆமென். அஜய் ஒரு கேள்வி உண்டு. அந்த ஏனோக்கு திருமணம் செய்தவனா குடும்பஸ்தானா? எனக்கு பிள்ளைகள் இருக்குதானே ஐயா? அந்த வசனத்திலேயே இருக்கு இல்லையா? ஏனோக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்குதானே? ஓகே ஓகே ஓகே. சரியான விடைய சொல்லி போயிட்டா கூகுளுக்கு நன்றி. அடுத்த கேள்வி. ஐயா கூகுளுக்கு ராத்திரி நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் மறுமொழி சொன்னவர் தானே டியூஸ்டே. நான் இவையில கேட்டு பார்த்தேன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவர் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது? என்ன கேள்வி? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவர்கள் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல். இல்லை. வெளிப்படுத்தலே இல்லையா? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறது. அது 1 யோவான்ல வருது. தெரியுமா அந்த வசனம்? சரியா? 1 யோவான் 2:22 வருது. 1 யோவான் 22 வருது. சரி, நீங்க சொன்ன சரியோ. ஓகே. ஐயா கேட்ட மாதிரி ஆதாமுக்கு மனைவியின் பேர் என்ன? ஆதாம் இல்ல, சாரி, மன்னிக்க வேண்டும், நோவாக். நோவாவா? ஆமாம். நோவாவின் மனைவியின் பேர் அதுல சொல்லப்படலையே வேதத்துல. இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா? பொறுங்க வார பாபம். எங்க இருக்கு ஐயா? இருக்கா ஐயா? ஒவ்வொரு மனைவி இருந்தா வேதத்துல இருக்கு.
நோவாவுக்கு மனைவி இருந்தா சரி ஐயா. நோவாவுக்கு மனைவி இருந்தோட பிள்ளைகள் இருந்தது. ஆனா வந்து மனைவியோட பேர் போட்டிருக்கா மகேந்திர பையா? பொறுங்க பேரை பார்க்குறேன் கம்ப்யூட்டர்ல. நோவாவினுடைய மனைவியோட பேர் தானே பா. யோவுண்ட மனைவியின் பேர் இல்ல மாதிரி இதுதான் பேர் இல்ல. நோவாண்ட மனைவியோட பேர் இல்ல ஐயா. ஐயா ஆதியாகமம் 4:22 இருக்கு. நாமாள் ஆதியாகமம் 4:22 ஓ அது வேறொரு ஆளையா. ஆதியாகமம் 4:22 பாப்போம். ஆதியாகமம் 4:22 ஐயா சொல்லப்படுது. 21-22 சில்லாள் தூபால் காயினை பெற்றாள். அவள் பித்தாள் இரும்பு முதலியவற்று தொழிலாளியாக இருந்தால் தூபால் காயின் சகோதரி தாமாள். லாமாக்கு இதுல ஆதாம் என்ன பேர்? நோவாவின் மனைவி இல்லையா ஐயா? நோவாவின் மனைவி அதிகாரபூர்வமா எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று ஐயா. எழுதியிருக்குது. இன்னும் காரியம் ஐயா நீங்க வந்து பார்க்கணும் ஐயா. இதுல வந்து 4ஆம் அதிகாரத்திலேயா நோவாவின் காரியம் வராது ஐயா. நோமல என்னன்னு சொல்லி சொன்னால ஐயா 4ஆம் அதிகாரத்துல வந்து அதாவது காயின் ஆவேல் என்ற வந்துதான் இங்க 5வது அதிகாரம் முடிகிற அதுக்கு பிறகுதான் அந்த நோவாவின் காரியம் 6வது அதிகாரத்துல தொடங்குது ஐயா. இப்போ 5வது அதிகாரம் கடைசியில தான் நோவா 500 வயசான போது சேம் காயை பெற்றான்னு சொல்லப்படுது. ஆனால் நோவாவுடைய மனைவியுடைய பேர் அதில் போடப்படல. ஜூத பரம்பரை நூல்களின்படி அது நாமா அல்லது எப்சாரா என்று பேர் என்று சொல்லி. ஆமா ஆமா அதான். அது வந்து இதுல இருக்கலாம். ஆனா இதுல வந்து யூத பாரம்பரிய நூல்கள்லாம் அது இருக்குது. அது வந்து வேதாமத்துல இல்ல. வேதாமத்துல இல்ல. அதான் சொல்லுங்க. கட் பண்ணிட்டு நான் போறேன். எனக்கு கம்ப்யூட்டர் குழம்பி கொண்டு கட் பண்ணிட்டு போறேன் அவருக்கு. ஓகே. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இன்னொரு கேள்வி உண்டு, மன்னிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க. எக்ஸபாண்டர் கேள்விப்பட்டிருக்காது. அது நோவாண்ட மனைவியா? எம்சாராண்டு தான் இருக்குது. நான் எல்சாரா அல்லது நாமா ரெண்டும் ஒரு ஆளுக்கு தான் பேர். 2 பேர் இருக்கு. ஆமா. எபிரேயர் என்றதுக்கு என்ன, எபிரேயர் என்ற பேர் வருவதற்கு என்ன அர்த்தம்? எபிரேயர் அவங்களோட ஆபிரகாம் வந்து முதல் எபிரேயன். அவர் வந்து அந்த கல்தேய தேசத்தில இருந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அதான் எபிரேயன் அந்த இடத்துல இருந்து தான் துவங்குதானா தெரியும். ஏன் அந்த பேர் வந்தது என்றுதான் கேள்வி. இப்ப கொஞ்சத்துக்கு முன்ன மகேந்திரையா கேட்டுக்கொண்டு இருந்தாரா தெரியல. என்ன பேர் ஐயா? என்ன பேர் சொல்லுங்க ஐயா. எபிரேயர் என்ன அர்த்தம்? எபிரேயருடைய அர்த்தமா? எபிரேயர் என்ற பெயர் ஏன் வந்தது? அதனுடைய அர்த்தம் என்ன? தெரியும், அதெல்லாம் சரி. ஏன் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். கடந்தபடியா அது கொடுக்கப்பட்ட பேர். என்ன நதி? எந்த இடத்தை கடந்தது? ஜப்ராத் நதி. ஐப்ராத் நதி. ஐப்ராத். அந்த நதியை கடந்தபடியா இன்னும் ஒரு கேள்வி ஞாபகம் இருக்க கேட்கிறேன். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கீனோ, அதனால இந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு, எப்படி இருக்கு தான் கேட்கிறேன். இசாயாவில் இருக்குதானே? இசாயாவில் இல்லது, புதிய ஏற்பாடுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பிரயோஜனம் இல்லை தான். அதான் ஒரு பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வார்த்தையை வாசி
40 நாள் உபவாசம் வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆ, இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கோ ப்ரோ? புதிய ஏற்பாடுல இருக்கோ? பார்க்குறேன். கொரிந்தியர் 8:8 1 கொரிந்தியர் 8:8 இருக்கு. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் இல்லையெனில் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. என்னத்தில் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இதுல 40 நாளை பற்றி போட இல்லையே. சொல்றேன், உபவாசம் இருக்கு, சாப்பிடாம இருக்கணும் தானே, அதை பற்றி தான் கேட்குறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு தானே. உபவாசம் தான் கேட்கப்படான்னு போட இல்லை. எங்க இந்த வேதாம இதெல்லாம் பதில் வேணும். அது சாப்பிடாம இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனம் இல்லை, சாப்பிட்டாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. சரியே 40 நாள் போட்டிருக்கோட கேள்வி 40 நாள் போட்டிருக்கோம். அப்போ என்னத்துக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாம, அதை தான் கேட்குறேன். அதுல ஒரு பிரயோசனம் இல்லைன்னு தான் சொல்லுது பைபிள். இப்ப உபவாசம் இருக்கிறதால என்ன பண்ணா பதில் இதுதான் பதில். 40 நாள் உபவாசம் இந்த பதில். உபவாசம் வேறு, உபவாசத்துல சாப்பிடாம இருக்கிறது வேறு. உபவாசம் வர சாப்பிடாத வரையோ. உபவாசம் வந்து ஏசாயா 58:3 இப்படி ஒரு காரியம் இருக்கலாம். ஆமா, அதான் நான் சொல்றேன். போஜனமானது நம்மை தேவனுக்கு அப்ப சாப்பிடாமலே இருக்க வேணும். சேவ் மணி. தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டிய. சரி, அடுத்த கேள்வி. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு கேள்வியை கேட்டேன் ஐயா. ஒரு கொமன் கேள்வியா? இப்ப நீங்க பைபிள் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. இது கொமனா நீங்க உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி சொல்றதா? ஓகே, மைண்ட் இருந்தா சொல்லுங்க. மைண்ட் இருந்தா அது சரி. காயானதுக்கு பிறகு பூவாகிறது எது ஐயா? என்னது? காயானதுக்கு பிறகு பூவாகிறது எது? விலங்கையில. காய் ஆனதுக்கு பிறகு பூவாகிறது எது? காய் ஆனது பூவாகிறது. காயானது பிறகு காய் எப்படி பூவா வருது அதை சொல்லுங்க. என்ன சாமானது? இது கொமன் கேள்வியா? ஆமாம். இலங்கையில இருக்கா? இலங்கையில இருக்கா ஐயா? இலங்கையில இருக்கு, இந்தியாவில இருக்கு, எல்லா இடங்கள்லயும் இருக்கு ஐயா. இப்ப சில நேரத்துல உங்களோட வீட்லயும் இருக்கலாம், சில நேரத்துல ஜெனட் சிஸ்டர் வீட்லயும் இருக்கலாம், அல்லது மகேந்திர ஐயா வீட்லயும் இருக்கலாம். அதை பாவிக்கிறதா இருக்கலாம். சொல்லுங்க என்னண்டு? காயானது பூவாகிறது. வாழைப்பூவா? இல்ல, அது என்னண்டு வரும்? அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க நீங்க. காயா வந்து பூவா வருது. அப்படி வராது ஐயா. அது வாழைக்காய் வாழைப்பூ வராது ஐயா. வாழைக்காய் வந்து பூவா வந்து பூவா பூவாதான் காயா வரும். வாழைப்பூ ஐயா பூ முன்னுக்கு இருக்குது ஆல்ரெடி, காய் அங்கால கிடக்கு. அதானே ஐயா, அது வாழைப்பூ வந்து பூவா வந்து தானே ஐயா, பூத்தான் அங்க பெருசா வந்து காயா வர்றது. சரியா ஐயா? கவனிச்சு பாருங்க. ஆனா இது நான் கேட்கிற வழி ரிவர்ஸ்ல போகுது. அதாவது வந்து காயான பிறகு போறது கொமன் கேள்வி. நான் சொன்ன வேதத்துல இருந்து கேட்டுறாங்க என்னட்ட போய் இந்த வேதத்துல இருக்குன்னு சொல்லி. ஓ, இது வேப்பங்க. வேப்பம்பழம் இல்ல இல்ல, வராதுயா. வேப்பம்பழமையா காயா வந்து பூவா வந்து நான் சொல்றேன் ஐயா, இது வந்து அண்டண்டாடு நம்முடைய தேசத்திலேயோ இந்தியா தேசத்திலேயோ ஆசியா இடங்கள்ல அந்த ஜனங்கள் நம்முடைய ஆட்கள் வந்து கூட பாவிக்கிற காரியங்கள். அதே வேளையில வந்து இப்ப நீங்க உங்க தேசத்துல இருந்தா நீங்கள் உங்க பாவிக்கிறீங்களோ இல்ல, நாங்கள் இங்க பாவிக்கிறோம். நாங்கள் எங்க இடத்துல இப்ப நாங்க இங்க யோமல இருந்தால் என்னன்னு சொல்லுங்க. வெங்காயப்பூ இல்ல இல்ல. பூவா வருது. என்னய்யா? தேங்காய திருவிழா பூவா வருது ஐயா. சரிதானையா? சரியான பதில் ஐயா. சரியான ஐயா, சரியான பதில். தேங்காய் தான், தேங்காய் பூவா வருது. சரி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. ஒரு வாரம் நெல்லுங்க பாண்டையா அவனோட கேள்வி கூட ஏ, தேங்காய் திருவினாத்தானே பூவா வரும். அதான் சொல்றேன். காய்க்கு பிறகு தானே பூ வருது. நீங்க திருவினாலும் திருவாட்டியாலும் காய்க்கு பிறகு தானே பூ வருது. அதான் நான் சொன்னேன். நான் வந்து உங்களோட கேள்வி காய்க்கு பின் பூவாகிறேன்டா அந்த காயே பூவா வரணும். ஐயா, திருவக்கூடாது. காய்க்கு பின்னால் திருவினா தானே அது பூவா வரும் ஐயா. தேங்காய் பூவா வரும். நீங்க தேங்காயை ஐயா. திரும்பினீங்கன்னா தேங்காயை திரும்ப வர போகுது. நீங்க கேட்ட கேள்வி காய் பூவா வருது என்றால் அப்படி இல்லையா? நான் என்ன மரத்திலே வரணும். காயான பின் பூவாகிறதுன்னு சொல்லித்தான் நான் சொல்றேன். நான் வந்து காய நாங்கள் பூவாக்குறோம். திரும்பினோட பூவா வருது. நாங்க நாங்க பூவாக்குறோம். ஐயா நாங்க நினைச்சது ஆ. மரத்துல அப்படியே வருது பூவா வருதுன்னு. அப்படி இல்ல. அதுதான் அதான் நான் நான் சொன்னேன். சிக்கலான கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதுவும் கொமன் கேள்வி தான். இது அன்னடால நீங்க காரியங்கள் பாய்க்கிறீங்க தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மரத்துல வேர்ல என்ன போறோம் சொல்லுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி ஐயா. இன்னொரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கிறேன் ஐயா. பழமான பிறகு பாருங்க அது வந்து காயா வருது. எது பழமான பிறகு அந்த பழம் காயா வருது. பழமானது காயா வருதுன்னு சொன்னால் ஆப்பிள். இதுவும் மகேந்திரம் ஐயா உங்களோட விட்ட அநேகமா உங்களோட விட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ஜனட் வீட்டையும் இருக்குமென்னு நினைக்கிறேன். லெசி ஐயா விட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் அநேகமா. ஆனா தெரியாது, நீங்க பாவிக்கிறீங்களோ இன்னும் தெரியாது. பழம் வந்து காயா போகுதோ பழம் வந்து காய போகுது. ஆப்பிள். இல்ல இந்த இது திராட்சை இல்ல இது திராட்சை பழம் ஐயா. அத காயண்டு தான் ஐயா அழைப்பாங்க ஐயா. பழமான இருக்கிறத வந்து திரும்ப அது இதண்ட பிறகு காயண்டு தான் அழைப்பாங்க. நீங்க நான் சொன்ன உங்களோட வீட்டுல இருக்க ஐயா என்ன என்ன ஐயா நீங்க இப்ப சில நேரத்துல இப்ப நீங்க ஒரு ஆள் வந்து இன்றைக்கு பாவிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. அதை சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் தெரியாது எனக்கு. காயானது பழுக்குதோ காயான பிறகு ஐயா பழமான பிறகு ஐயா அது காயா வருது ஐயா. காயா பிறகு பழமா காயா வருது. தெரியுமோ தெரியாதோ? ஒரே வார்த்தை. பாருங்க பழமானது வந்து காயா வருதுன்னு சொன்னா காய வைக்க இல்ல மரத்திலே வருது. என்ன அப்படி வர இல்ல ஐயா. மரத்துல வராது. மரத்துல இருந்து காய புடுங்குறோம் இல்ல, அதுக்கு பிறகு அது வந்து மரத்துல இருந்து பழமா புடுங்குறோம். பழமா புடுங்கின அப்புறம் அது காயா வருது ஐயா. அதை வந்து காயாக்குறோம். பழங்காப்பு காயா வாராண்டா அந்த அன்னமினாப்பழம் அப்படித்தான் தொட்டோன காயும். அது இல்ல கடைசி வரை சொல்லி பைபிள்ல இல்ல ஐயா. கூகுள் சொல்லாது ஐயா. இது அன்னாசி பழமோ? அன்னாசி இல்ல இல்ல நான் சொல்றேன் ஐயா. அண்டண்டாடு அநேகமா நோமலா அநேகமா சாப்பாட்டுக்கு பாவிக்கிறவ வந்து, ஆனா அதை சொல்றேன் வந்து ஒன்றில் நீங்கள் இன்றைக்கு பாவிச்சிருக்கலாம் அல்லது தேசிக்காயா? சரியான பதில் ஐயா. அதுதான். அது எப்படி வருது? பழமா வருது சொல்லுங்க, காயா வருது சொல்லுங்க. விளக்கத்தை சொல்லுங்க. நாங்க தேசிக்கான்னு தானே சொல்றது ஐயா. ஐயா தேசிக்கா சரி ஐயா. அது விளக்கத்தை சொல்லுங்க ஐயா. தேசிக்காய புடிங்கணும் ஐயா. பழமா வந்துடும். பழம் வந்து மழை பெய்ந்த நேரம் தேசிக்காய பழம் சொல்றேன் இல்லையா? இல்ல பழம்னு சொல்றேன் இல்லையா. வந்து அது மஞ்சளா வந்த அப்புறம் தானே அதை புடுங்குறோம் ஐயா தேசிக்காய. இல்ல நாங்கள் விற்கிறதுக்காக முதலே புடுங்கிடுவோம். அதை புடுங்கி அப்படி வச்சு போட்டுன்றீங்களா ஐயா? அடுத்த எப்படி இதா வருது காயா வருது சொல்லுங்க. அப்போ நாங்க தேசிக்காய பழம் சொல்றேன் இல்லையா? தேசிக்காய பழம் சொல்றாங்க ஐயா. தேசிக்காய் ஐயா நீங்க வந்து நோமலா வந்த ஐயா மஞ்சளா வந்த அப்புறம் தான் தேசிக்காய் நோமலா புடுங்கி பாவிக்கிறவ கறிக்கு. சரியா ஐயா? ஒரு காலம் தேசிக்காய் பழம் சொல்றேன் இல்லையா? தேசிக்காய் பழம் சொல்றல. சரி ஐயா. தேசிக்காய நீங்க புடுங்குறீங்க. தேசிக்காய புடுங்கி கடைசியா என்ன செய்றீங்க சொல்லுங்க. அப்போ தேசிக்காய் பழம் இல்லை. அதை நீங்க முதல்ல அறிக்கணும். பிறகு சொன்னா சரி.
என்ன தெரியும் எந்த வீட்டுல இந்த இப்ப இருக்கு தேசி மரம் இருக்குது மஞ்சளா வந்த அப்புறம் தான் புடுங்குவோம் இந்த காயா வந்து பச்சை கேட்க நாங்க புடுங்குறோம் இல்ல பேசிக்கா ஒரு புளிப்பாண்டம். அது புளிப்பாண்டம் அது சரி 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 கேள்வி இப்படிதான். ஆனா இது என்ன செய்யற கேட்டுட்டீங்கன்னு போன் பண்ற வழியா மற்றபடி உண்மையானதால கேட்கல. ஐயா அது காயா வருது எப்படி ஊறுகாயா வருது ஐயா தேசிக்கு பழத்தை புடுங்கி அதுக்குள்ள போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வந்தா ஊறுகாய் சாப்பிடுறோம் ஐயா அண்டண்டாடு ஞாபகம் இல்லையா அதான் நான் சொன்னேன் நான் வச்சுக்கிறேன் ஊராப்பத்தில் இருக்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன் ஊறுகாய் தேசி பழம் ஊறுகாய் சரி நான் மரம் இருக்கு வேறு இல்ல. என்ன இருக்குது பழம் இருக்கு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு வேறே இல்ல. மரம் இருக்குது வேறு இல்லை என்ன மரம் வேறு இல்லாத மரம் என்ன மற்ற ஒரு சத்தத்தை காண எல்லாரும் விட்டு போயிட்டு நம்ம சொல்லுங்க. ஒரு மரம் இருக்கு ஐயா அதுக்கு வேறு இல்ல. என்ன வாங்க சொல்ல உங்களுக்கு பதில். நான் யோசிக்கிறேன் நான் யோசிச்சுடுறேன் மரம் இருக்கு வேறு இல்லைன்னு சொல்றீங்க என்ன எல்லா வீட்டையும் இருக்கு எல்லா வீட்டையும் இருக்குது வேறில்லாத மரம் அது என்னப்பா வேறில்லாத மரம் தான் கேள்வி. மற்ற காலையில் ஓடி ஒழிச்சிட்டு நம்ம இல்ல யோசிக்கிறோம் போடும் பழைய சரி ஆக்கில கேட்கிற இதுக்கு என்ன பதில் உண்டு அப்படின்னு இருக்கு சில பேர். ஓகே மரம் இருக்குது வேர் இல்லை அது என்ன மரம் மராமரம் மரம் மராமரம் மராமரமா பனைமரம் தென்னை மரம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கே வேர் இல்லாத மரம் என்ன மனுஷனை தான் சொல்லணும் பேர் இல்லாத மரம் சொல்லுங்க ஐயா மறுபடியும் சொல்லுங்க பலகையா பலகை என்னையா மரம் இல்லையா அது பலகை இல்ல மரத்தை தான் எடுக்குது ஐயா. ஐயோ கடவுளையா அடுத்த வாங்க அடுத்த கேள்வி. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதை எதற்காக தைரியமாய் போராட வேண்டும் நீதிமன்றம் இருக்கம்மா இல்லை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதையா பரிசுத்தத்துக்காக போராட வேணும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த எதற்காக தைரியமாய் போராட வேண்டும் விசுவாசத்துக்காக போராட வேண்டும் விசுவாசத்துக்காக ஆமென் சரியா சரி விசுவாசம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ல கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே அபிஷேகம் பாரம் பொருங்க அந்த அபிஷேகத்தை பாத்திரம் இருக்கா புதிய ஏற்பாடு தானே பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அபிஷேகம் என்ன கேள்வி
கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே? ஆபக்கு 3:13. யா, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆபகுக் 3:13 யா. ஆபகுக் 3:13 ஆமென். ஆபகுக் 3:13 அபிஷேகம். சரி. ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவான அஸ்திவாரத்தை துறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். ஆமேன். ஆமென். துக்கத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது? சந்தோஷத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது? ஒன்று அதான் துக்கத்தை ஏற்படுத்துறது சந்தோஷம் இயேசு, துக்கம் யா. பிசாசு. அப்சலோம், இல்ல யூதா. இல்ல சந்தோஷம் ஆண்டவரே, துக்கம் இவன் துக்கம் கொண்டு பிரவாத வர்றது துக்கம் கொண்டு வர்றது சாத்தான். இல்ல இல்லை, இவன் பிரவாதிருந்தால் நல்லதோ இன்னொன்று ஒரு வருஷனம் கொண்டு வருது என்ன. இடமா இருக்கும் உண்டு. அது இல்ல அது இல்ல அது இல்ல. அது யூதாஸ்கரியத்துக்கு இல்ல சொல்லப்படுது. துக்கம் வந்தால் அந்த மனிஷ் இவள் மனோபாவன் துக்கம் தாய் சொல்லுது துக்கப்பட்டவன். இல்லை கிதியோனா இல்லை. இந்த தாய் துக்கப்பட்டவன் இல்லையம்மா. துக்கத்தோடு பெற்றாள் என்று இடக்கலாம். ஐயா, தூக்கத்தோடு வெத்தாள் என்று இருக்கு. அது யார்? அது யாரு என்ன பேர் என்று சொன்னால் யாபேஸ். யாபேஸ். யா. அப்போஸ்தலர் பவுல் எந்த கோத்திரத்தான்? பெஞ்சமின். பெஞ்சமின். பெஞ்சமின் கோத்திரம். ஞானமுள்ள மகன் யாரை சந்தோஷப்படுத்துகிறான்? ஞானமுள்ள மன்னர் சாப்பன தகப்பன. நீதிமொழி 11 இருக்கு. சாப்பன சந்தோஷம். வானங்களுக்கு கூறப்பட்ட உவமை வேதத்திலே எங்கே எங்கே இருக்குது? என்ன சாமான்? வானங்களுக்கு கூறப்பட்ட உவமைகள். வானங்களுக்கு கோவப்பட்டது சங்கீதத்துல வருது. யா. நாணங்கள். வானம் சொல்லுங்க ஐயா. வானம் வானம் நாணங்களை என்னது? வானம் ஐயா, வானம், வானம், sky ஐயா. ஆகாய விரிவு. டூல் என்ன ஐயா? வானம், ஸ்கை. வானம். சொல்லுங்க. வானம். வானங்களுக்கு கூறப்பட்ட உவமைகள் என்ன? வார்த்தை. இல்ல வானம் போய் ஒழுந்து போனாலும் வார்த்தை ஒழுந்து போகாது. வானம் எனக்கு சிங்காசனம். இல்ல அது இல்ல. ஒரு உவமை. என்ன சொல்லிருங்க? வானம் என்ன வானத்தை இப்படியாய் உருவாக்கினேன், இப்படியாய் இதை சொல்லி எழுதி இருக்குத்தானே. சங்கீதம் 104:2 எழுதி இருக்குது. ஏசாயா 40:22 எழுதி இருக்கு. மற்ற சங்கீதம் 78:2 வருதானே. ஓ, அதுக்கு எனக்கு சங்கீதம் 49:4 வருது. ஓகே, நீங்க கேட்கலாம். மகேந்திரம் ஐயா, கேளுங்க. ஒரு கேள்வி கொண்டு வாங்க நீங்கள். கேட்டா போச்சு. எந்த கேள்வி? உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதெங்கே? உம்முடைய பாதையிலே உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதெங்கே? சங்க நித்திய வெளிச்சம், வார்த்தை வெளிச்சம் இல்லை.
நம்முடைய பாதைகளில் அது நீதிமொழியில வருது என்று நினைக்கிறேன். சங்கீதத்துல வருது நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம். அதையா சொல்றீங்க? யோபு 22:28. ஆ யோபு 22:28. உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதெங்கே? யோபு 22:28. ஒழுங்க வாரு. யோபு 22:28. சரியான விடை, சரியான விடை. ஆமென். அடுத்த வழிக்கு வாங்க. வாரு வாரு வாரு. டக்கு டக்குன்னு வரணும் ஐயா. வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தகத்துறை புசித்த இருவர் யார்? ஒருவர் எசேக்கியேல், மற்றது எரேமியாவாகும். சொல்லுங்க விடிய. அதான் ஐயா, எரேமியா எசேக்கியேல். சரியா ஐயா? பொறுங்கோ, கொஞ்சம் பொறுங்கோ. என்ன பாடம் சொன்னீங்க? எசேக்கியேலும் எரேமியாவும் ஐயா. தவறான விட. வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர். ஓகே, சரி, உண்டு. மற்றவர் வாய்க்கு கசப்பு, வயிற்றுக்கு இனிப்பா. வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று எசேக்கியேல். சரி, மற்றவர் வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று எசேக்கியேல். இல்லை, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1:3 இருக்கு. அடுத்தது அடுத்தது யோவான். 10:8-10 இருக்கு. யோவான். அடுத்த கேள்வி, மருமகனால் தேவ ஆசீர்வாதம் பெற்ற மாமன் யார்? மருமகனால் லாபான். இல்லை, மருமகனால் தேவ ஆசீர்வாதம் பெற்ற மாமன். மருமகனால ஆசீர்வாதம் பெற்றான் ஒரு மாமன். மருமகனால் ஆசீர்வாதம் பெற்றார். லாபான் இல்லையா? லாபான். லாபான் சரியான விடை. என்ன முதல்ல சொல்ல இல்லையான்னு சொன்னவன். இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்? இது பொல்லாத ஜனம், தலக்கணம் பிடிச்ச ஜனம். ஆண்டவர் தான். இல்லை, இது பொல்லாத ஜனம். நோவாவா? இல்லை, உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம். விளங்கல. பொண்ண உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம். ஆரோன். வெரி குட். அடுத்த கேள்வி, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? இல்லை, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? ராகேல் என்று போட்டாலும் வராது விட. கல்லறை என்று போட்டா வரும் தானே ஐயா? நான் போடுவோம், கட்டை சரின்னு வராது.
இந்த கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. ராகேல் என்று போட்டாலும் வராது, கல்லறை என்று போட்டாலும் வராது. ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? ஓகே, நான் சொல்றேன் ஐயா, பாருங்க. சொல்லுங்க. பெத்லகேம் எப்பா பிதாத்தா? இல்லை. யா அங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி போட என்ன? பெத்லகேம் எப்பா பிதாத்தா எனப்பட்ட அந்த வழியிலே அடக்கம் செய்யப்பட்ட. இல்ல. ராகேலின் கல்லறை எந்த ஊரில் அடக்கப்பட்டது? சொல்ல மாட்டீங்க. பெத்லகேமின் தென் நுழைவாயில். இல்ல. பெஞ்சமீனின் எல்லையாய செல்சாகில். பெஞ்சமீனின் 1 சாமுவேல் 10:2. 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷனை காண்பாய். செல்சாகில். அதான் சொன்ன முதல்ல உங்கள் வாயில் வராது. முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்? என்ன பெற்றவர்கள் ஐயா? மானியம் 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 மானியம். அந்த போட்டகின்ற முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்? அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல சம்பளம். கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் அரசாங்கத்துல. இந்த யார் அது? 1 சாமுவேல் 17:28-25 இருக்காதா? இல்லை. வேலை நிந்திக்க வந்தீங்க. கிடக்குது 1 சாமுவேல் 17:25. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் அவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யமானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலே சர்வ மானியம் கொடுப்பார். ஐயா, பார்வோனிடம் ஆசாரியர்கள். ஆதியாகமம் 47:22. ஆதியாகமம் 47:22. 47:22. ஆதியாகமம் 47:22. 47:22 வாசிங்கோ. ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுக்கவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினால் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்தாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. சரியான விடை. அடுத்த கேள்வி முந்திய கேட்டுனா திருப்பி கேட்போம். விளம்பரம் பண்ணினவர்கள் என வாசிப்பது அங்கே பிரசித்தம் பண்ணவரா விளம்பரமா? விளம்பரம் விளம்பரம் பண்ணினார்கள் என்று வாசிப்பது அங்கே. விளம்பரம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்னு கேள்விப்பட்டிருக்கோம். விளம்பரம் பண்ணு கேள்விப்படையில கூகுள்ல போட்டா வராதுயா. கட்டச்சேரும் வராது. பிரசித்தம் பண்ணாருன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்ட முந்தைய கேட்டேன் அந்த கேள்வி. விளம்பரம் பண்ணினார்கள். எஸ்ட்ரா 18 இருக்கு. எஸ்ட்ரா 18 இருக்கு. எஸ்ட்ரா 18. ஆமா.
அப்போ எஸ்ரா 10:8. எஸ்- 10:8. எஸ்ரா எஸ்ரா அட்டாய். எஸ்ரா 10 8. எஸ்ரா 10:8. அப்போ 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். ஆ. அந்த காலத்துல பறையல அடிக்கிறது. ஆமாம், அதில் என்ன சொல்லுங்க, ஓ. என்ன ரீசன் வரையிலேண்டா 2 சொல்லே ஒண்டா போட்டிருக்காங்க. விளம்பரம் பண்ணினார்கள்ன்றதை குறிச்சு போடையில் வாய்வில் குறிச்சு போடையில் உண்டா போட்டிருக்காங்க. அதான் அந்த பிரச்சனையே. அதுதான் அந்த பிரச்சனை. என்னையா விளங்கல? ஆ? என்னையா கேட்டீங்க? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள சொன்னது யார்? அதான் இப்ப கேட்ட கேள்வி முதல். இல்ல, அந்த கேள்வி ஐயா, முதல் கேள்வி வந்து விளம்பரம் பண்ணினார்கள். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா சொன்ன நீங்க மறுபடியும் அதாவது பிரிச்சு போடல செய்ய சொன்னார். அதான் நான் கேட்டேன். மனத்தாழ்மை, ம். சாந்தம், ம். நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள சொன்னது யார்? மனத்தாழ்மையை தெரிச்சு கொள்ள சொன்னது இயேசு கிறிஸ்து. தவறான இல்லை. விடை. ஆ. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது யார்? இயேசு. பவுல், அப்போஸ்தலர் பவுல். அப்போஸ்தலர் பவுல் சரியான விடை. யோசுவாவின் மறுபெயர் என்ன? யோசுவாவின் மறுபேர் ஐயா பெல்சாத்தார். பெல்சாத்தார். யோசுவாவின் மறுபெயர் என்ன? அது இல்லையா, அது வந்து தானியன் இதுல இல்ல வருது. யோசுவான்ற மறுபேர் வந்து என்ன பேருண்டா? பெல்சாத்தார் தான் இருக்கு. யோசுவான்ற மறுபேர் ஐயா. ஓ இல்லையா? யோசுவாவின் மறுபெயர் யோசுவா. யோசுவாவினுடைய மறுபேர் வந்து பெல்சாத்தான். ஒசேயா. ஒசேயா. ஒசேயா சரியான விடை. ஒசேயா அதான் சொன்னேன். பெல்சாத்தான்னு நீங்க சொல்றதே அது தானியல்ல வர காரியம் ஐயா. பிறந்தது முதல் இந்த கல்யாணிகள் கேட்கணும், புளியா சொல்லக்கூடாது. பிறந்தது முதல் தலையில் சவர கத்தியே படாமல் இருந்தது யார்? பிறந்தது முதல் சவர கத்திய படாமல் இருந்தவர் யோசேப்பு. தவறான விடை. சிம்சோன் இருந்தது ஐயா. சிம்சோன். தவறான விடை. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதான் அந்த கேள்வியை நான் கவனமாக கேள்வோம். பிறந்தது முதல் தலையில் சவரம் கத்தியே படாமல் இருந்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐயா. இல்லை. யோவான் ஸ்நானன். இல்லை. அப்ப தெரியா ஐயா? பாபர் தொழிலுக்கே போகல. அதான் போயில்ல. எல்லாரும் சிம்சோன்னு சொல்லுவீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டுனான். கேட்கல என்ன கேட்டீங்க? எல்லாரும் சிம்சோனை தான் சொல்லுவேன். மத்தியில வச்சு ஓட்டி போடுவேன். கிதியோனா அந்நாளின் மகள் கிதியோன் தானே. பிறந்தது முதல் தலையில் சவரன் கத்தியே படாமல். என்ன சொன்னீங்க? கிதியோன் இல்ல. அவ அந்நாள் சொல்றா இல்லை, சௌரவன் கத்திவன் தலையில வரல. அந்நாள் ஐயா. அந்நாள் இது வராது. கொஞ்சம் பொம்பளை கொண்ட முட்டடிக்க பாருங்களா? சிம்பிள் கொஸ்டனுக்கு விளக்கு ஐயா. அதாவது நசரேனா ஐயா, நசரேனா மேலதானே கசவர கத்தி பிடியாது. ஆண்டரா இயேசு கிறிஸ்து, மற்றது சிம்சோன், மற்றது வேற யார் வந்து இதா இருந்தது? பினகாஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஐயா. இல்லை, பாத்தீங்களே எங்கேயோ புட விடுறீங்க. கேட்ட கேள்வியை விட்டுட்டு எங்கேயோ. நான் கேட்ட கேள்வியோ கேளுங்கோ. பிறந்தது முதல்
தலையில் சவரன் கத்தியே படாமல் இருந்தது. தலையில கத்தியே கொண்டு போயில்லை. சிம்சோன் தலை வெட்டினான், எல்லாரும் வெட்டி, தலை தொடையிலே அவருக்கு. என்னடா அப்ப சின்ன கேள்விக்கு எப்படின்னா பெரிய கேள்வி கேட்டா என்ன செய்ய போறீங்க? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு தானே ஐயா? கத்தியே தொட இல்லையா தலையில? கத்தி அந்த அந்த காலத்துல கத்தி இல்ல போல ஏதாவது ஈட்டிப்பட்டிருக்கு. சவரன் இந்த கத்தி வச்சாரு யாரு தெரியும். பிறந்த முதல் தலையில் சவரகன் கத்தியே படாமல் யோவான் ஆ? யோவான் யோவான் இல்ல, பவுல் எல்லாம் சலூனுக்கு போயிருக்க தலைமையில் வெட்டினவர். ஆறு சலூன் தலைமை போன பட்டு ஐயா? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு பைபிள்ல. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சலூனுக்கு போயில்லை ஐயா? அவரை சொல்லுவீங்களா? நியாயாதிபதிகள் இருக்க ஐயா 13:3, நீ கப்பன் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை அது சிம்சோன் ஐயா. பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயராயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமேன். தவறான விடை. ஆமேன். நீங்க மறுபடியும் சொல்லுங்க ஐயா. பிறந்தது முதல் கத்தி யாருன்னா சாமுவேல். ஆறு? சாமுவேல். ஓ, சாமுவேல் 1:11. சாமுவேலுக்கும் இதெல்லாம் தானே ஐயா? 1 சாமுவேல் 1:11. சாமுவேல் கத்தி பிடிக்கலையா? சாமுவேல். ஓகே. அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில் ஒரு பொருத்தனை பண்ணினாள். சாமுவேல். அந்நாள் தானே சொன்னது, அந்நாள் மகன் தானே. அதான் மாறி சொல்லிட்டேன். கிதியோன் உண்டு, அது அந்நாளின் மகன் சாமுவேல். எந்த தேசத்தில் நிலங்கள் அனைத்தும் அரச உடைமையாயின? எகிப்து தேசத்தில். தவறான விடை. எகிப்து. சரியான விடை. எகிப்து தேசத்தில். எகிப்து சரியான விடை. எந்த இப்போ நாங்களே ஐயா ஊரில் எக்ஸாம் எழுத போயிருக்க, இந்த தேசத்தில் இருந்தால் நாங்கள் எழுதணும் எகிப்து தேசத்தில் என்று எழுதணும். சரியா? நான் ஒரு கேள்வியா கேட்டையா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தரமாட்டோம். தட்டுங்கள் தரமாட்டீங்களா? கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, இது எந்த இடத்திலே, எந்த வசனத்திலே, எந்த அதிகாரத்திலே வருது சொல்லுங்க ஐயா. இது புலம்பெல்ல இருக்கு ஐயா. இல்லை, புலம்பெல இருந்தா அந்த வசனத்தை வாசிங்க. என்ன கேள்வி? கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து. கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் வாரன் வாரன் வாரன். இது யார் யாருக்கு சொன்னது? இதுல 2 கேள்வி வருது. அது மட்டும் இந்த வசனம் எங்க இருக்குது அது சொன்னீங்கன்னா சரி. வாரன் வாரன். பழைய ஏற்பாடு இல்ல இல்லையா? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு. சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். புதிய ஏற்பாடு.
இந்த கேள்வியை திருப்பி கேளுங்க. கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து. மத்தேயு 23:29 இருக்கு ஐயா. சரியான பதில் ஐயா. யார் யாருக்கு சொன்னது? மாயக்காரனா வேதவாகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என்று கிடக்கு. யார் யாருக்கு சொன்னது? ஆண்டவர் நாக்கு சொன்னது வேதவாரக்கும் பரிசேயருக்கும். முதலாம் வசனத்துல மறுபடி இருக்கு ஐயா. பின்பு இயேசு ஜனங்களை தம்முடைய சீசர்களை நோக்கி என்று சொல்ல வசனம் சொல்லுது. அதான் இயேசு ஆண்டவர்னு சொல்லிட்டேன். ஐயா இயேசு ஆண்டவர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த 2வது கேள்வி ஐயா. 126 பாருங்க ஐயா. 129 இல்ல 123 இல்ல ஐயா 123 பாருங்க. 127 வயதிலே மரித்த ஸ்திரீ யார்? 127 மரித்த ஸ்ரீ ஆபிரகாமின் வைஃப். அவருக்கு என்ன பேர்? இவள் ஏவாள். ஏவாள் இல்லையா? ஆபிரகாமின் வைஃபுக்கு என்ன பேர்? அது நீங்க சொல்லணும், என்ன தெரியாது. ஆபிரகாமின் வைஃபின் பேரை மறந்துட்டீங்களா? என்னய்யா நீங்க சரியில்லாத காரியம் செய்றீங்க. ஆகார் தான் வருது. என்ன ஆபிரகாமின் வைஃப்? என்னய்யா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. தவித்தாள். என்ன இல்ல பொறுங்க வார எங்க இருக்கு தவித்தாள்? எங்க இருக்கு தவித்தாள் சொல்லுங்க. அப்போ லெசி ஐயா ஆபிரகாமின் வைஃபின் பேரை மறந்துட்டாரா லெசி ஐயா? இப்ப சொல்லி கொடுங்க அவருக்கு. அது சாராள் அண்ணா. சரியான பதில் சாராள் தான். ஆதியாம் 23:1 வருது ஐயா. சரியா? 127 வயசுல மரித்த ஸ்திரீ. ஆனா தவித்தாள் 127 வயதுல மரித்தாள். ஆனா இது சாராளை குறிச்சுதான் சொல்லப்பட்டிருக்குது. மகேந்திரம் ஐயா இன்னும் கண்டுபிடிக்கிற யார் மரிச்சான்னு சொல்லி 127 வயசுல. மண்டியை போட்டா விட வேண்டிய, அதை பற்றி சிந்திக்க கூடாது. அடுத்தது தாவீதுக்கு கப்பம் கட்டினவன் யார்? அவன் தான் அந்த தீவான். எந்த நாட்டுக்காரர் கட்டினது தாவீது? இது அவன் இந்த தீரு நாட்டுக்காரன். அதனால எங்க இருக்கு என்ன மாதிரி சொல்லுங்க, விவரமா சொல்லணும். தீவுல இருந்து கப்பல்ல இருந்து மயிலர் கீழே கொண்டு வந்தாங்களே. அதார் ஐயா ஐயா சீப்புரு தீவா? இல்ல சீப்புரு இல்லையா? இல்லையா, அந்த சலமோனுக்கு எல்லாம் கட்டடங்கள் கட்ட பலகைகள் மாடிகள்லாம் கொண்டு வந்தானே. சீப்புரு தீவோ சொல்லுங்க ஐயா. அவன் தான், அவன் ஒருத்தன். அது பொம்பளை எல்லோ ஐயா ஒண்ணு. இல்ல ஐயா இல்ல, நீங்க 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க ஐயா. 2 சாமுவேல் 8 6வது வசனம். 6. சீரிய நாட்டினர். சரியான பதில், சீரியர். வாசிங்க ஐயா அந்த வசனத்தை இருக்க. தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதான யாருக்கு கட்டினான்னு சொல்லி தாவீது யாருக்கு அந்த யாரு தாவீதுக்கு கப்பம் கட்டினான்னு தான் கட்டினான் ஐயா. தாவீதுக்கு கப்பம் கட்டினவன் யார்? கப்பம் கட்டினான். நான் கப்பல் கட்டினான். கப்பல் இல்லையா, கப்பம் ஐயா. அடுத்த கேள்வி ஐயா, வடிவா பாருங்க. வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது? கேள்விப்பட்டேன். நல்லது, மறுமொழி வரதட்சணை கொடுக்கப்பட்டது
இவன் யோசுவா கொடுத்தவன். அது எனக்கு தெரியா ஐயா. ஆனா வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது? வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம். பட்டணத்துல பட்டணம். கேட்கணும். சரி. பட்டணம் ஐயா. சொல்றேன். ஆசியும் கேள்வி அவருங்க. வரதட்சணைனா தெரியும் தானே ஐயா? சீதனமா கொடுக்குற காரியம் ஐயா. அதான் இந்த தெளிவா சொல்றேன். சுத்த தமிழ் சீதனம். சரியா ஐயா? சீதனமா கொடுத்தவன். சீதனமா கொடுத்து. கேஷ் கோட் அப்ப. இந்த பட்டணத்தின் பேரை சொல்லுங்க. சொல்றேன் பொறுங்க. ஜனட் நிக்கிறீங்களா? நிக்கிறேன். தேடி பிடிங்க. பட்டணத்தை சொல்லுங்க. உங்களோட இருக்கிற சிட்டி கிட்ட தான் வருது அது. வெஸ்ட்பாலினா. வெஸ்ட்பாலுக்கு வருது. சொல்றேன் சிம்பிள் கொஸ்டின். கேள்வியை திருப்பி சொல்லுங்க. வரதட்சணையாக அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது? இந்த காலேபின் மகள் கேட்கிறாள். அதுதான் என்னய்யா? என்ன கேட்டீங்க? காலேபின் மகள் கேட்கிறா அந்த பட்டணத்தையா? அது இல்ல. அது எனக்கு இது தெரியாது. அதுல நீங்க அதுல தெளிவா போட்டிருக்கு. அதுக்கு சீதனமா வரதட்சணை கொடுக்கப்பட்டன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த வசனத்துல. அப்படி வசனம் இருந்தா வாசிங்க நீங்க. மகேந்திரம் ஐயா சத்தத்தை காண இல்ல. நான் நினைச்சேன் ஓடி ஒழிச்சிட்டீங்களா கொண்டு. லெஸ்ஸியா காண. லெஸ்ஸியா பட்டணத்தை டிரைவர் கொண்டு போறோம். கூகுள்ல போடுறது அங்கே இருக்குது. லெஸ்ஸியா பட்டணத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு. யார் கொடுத்தவன் தேடி பிடிப்பவன், தேடி பிடிச்சு அடிப்பவன். கொடுத்தவருங்க அங்க இருக்கிறாரு அவங்க இடத்து கிட்டதான். யோசுவா இல்ல அதெல்லாம் தாண்டி அங்கால போகணுமே. நடுவுக்கு வரணும். ஏன் முன்னுக்கு நிக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி வாங்க, உள்ளுக்கு வாங்க. நீங்க செங்கடலுக்கு முன்னா நிக்கிறீங்க. நடந்து இஞ்சால பாலமரத்துக்கு வர இல்லையே. இறங்கி வாங்க கொஞ்சால. இந்த பெருசியர் பிடித்து வந்து எகிப்து சம்பந்தமான காரியம் தானே ஐயா. 1 சாமுவேல் 7:14 இல்ல அப்படி அது இல்ல. அது எகிப்து சம்பந்தமான காரியம் தானே ஐயா. ஆகாருக்கா? ஆகார் இல்ல, சாராளுக்கா? இல்ல ஆகார் இல்ல, சாராளுக்கா? இல்ல இது வேற இது கொடுக்கப்பட்டிருக்குது. முடியுமா முடியாதா? அதாவது ஐயா அந்த இடத்துல பாருங்க ஐயா, அந்த காரியம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த நாட்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பிரபலமான ராஜாவுடைய மனைவி கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேல குழு சொல்ல இயலாது. இருக்கா? என்னய்யா? அவனோட மனைவி பட்டணத்தை கொடுத்தது. மனைவி தான் கொடுத்தது ஐயா. அதுதான் நான் கேட்கிறேன். என்ன ஜனன் சொன்னீங்க? ஜனன் கிட்ட வந்துட்டீங்க. நீங்க படுவா சொல்லணும். அது எங்க இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லணும் ஐயா. நெபுகாத்நேசருக்கு அந்த மனைவி தொங்கு தோட்டத்தை கொடுத்தது. அது பரா ஐயா. அதான் சீதனமா கொடுத்தவள். அதுல வசனம் போட்டிருக்கா ஐயா அப்படி?
வசனம் ஐயா, வரதட்சணையாக அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது? இப்ப வருது இல்ல, எனக்கு அது வடிவா தெரியும். ஆனா எனக்கு தெரியாதான் பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப நீங்க இந்த உங்களுக்கு இந்த இதுல வந்து பாக்கல வந்து இப்ப சாலமோன், நீங்க சொன்ன சாலமோன் சரியான சாலமோன் எந்தெந்த இடத்துல மரி பண்ணினார், கல்யாணம் முடிச்சார்? அதுக்கு இத்தனை கொண்டாட்டி சாலமோனுக்கு அதுக்கு 100 கொண்டாட்டியும் 100 மறுமணவாட்டியும் எல்லாம் மொத்தமா அவ்வளவு 1000 கிட்ட வருது என்ன? 1000. 1000 மண்டா அதுக்குள்ள ஒரு சம்பவம் தான் இது நடந்தது. அதான் அந்த எகிப்தவே மாதிரி பண்ணவனല്ലോ, ஓ, அந்த எகிப்தில மாதிரி பண்ண ஒரு லேண்டை கொடுத்தவங்களோ. அதானே அது எங்க இடக்க என்ன ஒரு வசனத்தை படிவா சொல்லுங்க. எங்க லெஸ்ஸையா பாருங்க, லெஸ்ஸையா காணல. அந்த எகிப்து இருக்கிறாரு இப்ப. லெஸ்ஸையா இப்போ ஃப்ளைட் எடுக்கிறோம் போய் பார்க்கறது. வசனத்தை சொல்லட்டா, நீங்க வாட்சி பார்க்க போறீங்களா? அதான் எகிப்தில தான் இந்த அதானே ஐயா, நான் வசனத்தை ராஜாண்ட பேரை சொல்லுங்க. வசனத்தை சொல்லட்டும், நான் மறுபடியும் சொல்லட்டும். எகிப்தில இவன் மேரி பண்ண அவனுக்கு கொடுத்தது ஐயா. அது கிடக்கட்டும் ஐயா. அந்த வசனம் எங்க வருது, என்ன மாதிரி வருது, யார் யாருக்கு கொடுத்ததான் அந்த கேள்வியில கேட்கிறேன் ஐயா. சீதனமா கொடுத்தது ஒரு தகப்பன் தான் என்ன சீதனமா கொடுக்கறது. அதே மாதிரி வந்து அந்த ஒரு தகப்பன், அந்த அவருக்கு பேர் என்ன, தகப்பன் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா தகப்பன் கொடுத்தா வந்து நீங்க கிட்ட கிட்ட நிக்கிறீங்கள். சரி வேண்டாம், நான் உங்களுக்கு வசனம் சொல்றேன், நீங்க வாசிங்க. அதுல 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 கேட்டுதா ஐயா? 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் வசனம். ஏசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த ஹேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டு, அதான் அதை வாசிங்க. அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாய் கொடுத்திருந்தார். ஆமீன். அப்ப எகிப்தின் ராஜா என்ன செய்தார்? மருமகனாகிய சாலமோன் வைஃபு கொடுத்திருக்கிறார். சரிதானே? ஆமீன். மகேந்திரமன சொன்னவர்தான் எகிப்து சொல்லி. எகிப்து சரி, ஆனா சரியா சொல்லணும் இல்ல. எகிப்து சொன்னா இப்ப யார் யாருக்கு கொடுத்தோன்னு தெரியாது. இப்ப கிட்ட கிட்ட நிக்கிறீங்க. இப்ப சாலமோன் நான் ராஜான்னு சொல்லிக்க சாலமோன்னு சொன்னீங்க. சரி இல்லையாண்டு நான் சொல்லல வந்து, ஆனா வந்து அது கிட்ட கிட்ட நிக்கிறீங்க. சரியான மறுமொழியை சொல்லணும். அடுத்த கேள்வி, மீதியாரை வேவு காக்க பார்க்க போன இருவர் யார்? எந்த தேசத்துல? மீதியானரை வேவு காக்க போன இருவர் யார்? காலேப்பும் யோசேப்பும். காலேப்பும் யோசுவாவும். காலேப்பும் யோசுவாவும். யோசுவாவும் காலேப்பும். சரியா சொல்றீங்களா? சரிப்பா. யோசேப்பும் காலேப்பும். யோசேப்பும் காலேப்புமா? வரும் பாப்பா காலேப்பும் யோசேப்பும். பொருங்க வா, ஒன்னு சொல்லுங்க. 2 பேர் தான் போனோம் இல்லையா? வாழைக்குழியோட வந்தவங்க, அந்த திராட்சை குழியோட வந்தவங்க இல்ல. ஓகே. அன்று அங்கே போன பின்பு சூத்திரம் காலேப்பும் யோசுவாவும் சொன்னீங்களா? இல்லை இல்லை. அப்ப 2 வேறு யாருங்க? யோசுவாவும் காலேப்பும் தான். வேறு யார் போனவங்க? 2 கொஸ்டரோகிகளா? வாரம் பொருங்கையவர். இதுல மீதியானரை வேவு பார்க்க போன இருவர் யார்? 2 குஷ்டரோகிகள். இல்லை இல்லை. நான் மறுமொழி சொல்றேன், பாக்கி பாக்குறீங்களா? சொல்லுங்க. நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் ஐயா 9 18 வரையும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7 9 18 வரையும் வாசிங்க. 9 18. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி 9 அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ,
அதை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். போக பயப்பட்டாயானில் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய யூராவும் சேனையிடத்து போய் அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள். பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனுமாகிய பூராவும் சேனைகளின் முன்னணியில் யாமங்காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை முனைப்புல போயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை. சரி ஐயா, சரி நிப்பாடுங்க ஐயா, தொடர்ந்து வாசி கொண்டு போயிருக்கலாம். யார் போன கிதியோனும் பூராவும் தானே அந்த இடத்துல போயிச்சு 2 பேரும். சரியா ஐயா? ஆமாம். பூராண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. பூராவோட சேர்ந்து கிதியான் தான் போறாரு. அது வந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கல அந்த விளக்கம் சொல்லப்படுது ஐயா. அப்ப கிதியான் பட்டயத்தினால காரியங்களை செய்கிறது. ஆமென். ஆமாம். அடுத்த கேள்வி, வேதத்தில் முதல் கேள்வியை யார் கேட்டது? சாத்தான். சரியான பதில். எங்க வருது? ஆதியாகமம் 1 ஆகும் இருக்கு. 3வது அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனத்துல வருகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் கடைசி கேள்வியை கேட்டது யார்? கடைசி கேள்வி மல்கியாவா? கடைசி கேள்வியம்மா வெளிப்படுத்தல்ல தூதனா? தூதன். சரியான பதில். வெளிப்படுத்தல் 14:7 வருது. என்னையா இந்த கேள்வியை வந்து கேட்ட நீங்கள் என்ன கேட்ட என்ன தெரியாது. கர்த்தரின் கை எனக்கு விரோதமாயிருக்கிறது என்று சொன்னவர் யார்? சவுல். இல்லை. கர்த்தரின் கை எனக்கு விரோதமாயிருக்கிறது என்று சொன்னது யார்? இது ஒரு பெண்ணா? நடந்தது. என்ன மகேந்திர ஐயா சத்தத்தை காணல? 2 பெண்மார் இருக்கிறேன் கேட்டு பாப்போம். என்ன கேள்வி? கர்த்தரின் கை எனக்கு விரோதமாயிருக்கிறது என்று சொன்னவர் யார் என்றுதான் கேட்கிறது. அது ஒரு அருமையான ஒரு பெண் சொல்லி இருக்கிறாங்க. ஃபேமஸான பெண் ஐயா. ஓர்பாலா? இல்ல, நீங்க வடையா வாட்சி வேணுங்க. கர்த்தரின் கை பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஐயா. பழைய ஏற்பாடு. இல்லை. முதலாம் அதிகாரத்துல 11வது வசனத்தை சொல்லப்படுது. கர்த்தருங்கை நகோமி சொல்றாரு, கர்த்தருங்கை எனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி. சரியா? சரி, ஓகே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி. அடுத்ததாக, யாருடைய கோபுரத்திலே பெத்லகேம் இருந்தது? யாருடைய கோபுரத்தில் பெத்லகேம் இருந்தது? எலியஸ்தரின். தாவீதினுடைய. எலியஸ்தரா? இல்லை. வரம் பொறுங்க, நான் பார்த்து சொல்றேன். யாருடைய? வரம் பொறுங்க, நான் திரும்ப சொல்றேன். வசனத்திற்கு வாசிப்போம். வரம் பொறுங்க. கேள்வி சரக்கு. இல்ல. யாருடைய கோபுரத்தில் பெத்லகேம் இருந்தது?
கோபுரம். முதல் தானே ஐயா? ஐயா எந்த யாருடைய பேர்லயா யாது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? யாக்கோவேன்ற பேர்லயா? இல்ல வராதம்மா, அப்படி வராது. அங்களை தாண்டிட்டு இது வந்து காசாவிலையா? இல்ல இது நீங்க வாசிக்கிறா யோசுவாவுக்கு போவோம். நீங்க சொல்லட்டா மறுமொழியா? ஓகே, நிறைவு கொண்டு வாங்க ஐயா. அப்புறம் ஜெபத்தோட யோசுவா 19ஆம் அதிகாரம் 15-14 வாசிங்கன்னா அந்த மறுமொழி வருது ஐயா. யோசுவா 19ஆம் அதிகாரம் 15-14 வாசிங்கன்னு சொன்னா அந்த மறுமொழி வருது. யோசுவா 19 19 15 19, 15, 16 15 16 காத்தாத் நகலால் சிம்ரோன் இதலா பெத்தலகே முதலான 12 பட்டணங்களும் அவங்களுக்கு கிராமங்களும் செபிலேன் புத்திரருக்கு அவருடைய என்னையா? ஆமே, செபுலோன் புத்திரர் ஐயா. செபுலோன் புத்திரர் தான் அந்த காரியம் கிடைச்சது ஐயா. அது சுதந்திர மண்டலம் நடக்கு பட்டணங்கள். யார் அதாவது யாருடைய கோபுரத்தில் பெத்லகேம் இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அப்படின்னு செபுலோன் புத்திரருடைய காலத்துல அந்த காரியம் இருந்தது, பட்டணங்கள் இருந்தது ஐயா. அதான் சொல்லப்படுது ஐயா. நாகேல், சிம்ரோன், இத்ரா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்கள். 15 வருஷத்து வருது ஐயா. முதலாவது 12 பட்டணங்களும் அவர்கள் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கும் அவர்கள் வம்சத்துக்கும் கிடைத்த சுதந்திரம் சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? கோபுரத்தில் கேட்டீங்களா ஐயா? யாருடைய இதுல இடத்திலானே இருந்தேன்னு சொல்லி, அப்ப அவங்களோட ஆட்சிக்கலானே அவங்களோட இதுலானே இருந்து அவங்களோட இதுலானே யாருடைய கோபுரத்தில், அவங்களுடைய கோபுரம் தானே அந்த இடம். சுதந்திரம் அதானே சுதந்திரம் இல்லையா? அந்த இடம் தானே அவங்கள ஆராய்ச்சி கொண்டு வந்த இடத்துல தானே அது இருந்தது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் நீங்க கோத்திரம் வந்து கேட்டிருக்கணும், கோபுரம் இல்ல கோத்திரம் வந்து கேட்டிருக்கணும். கோத்திரங்கள் என்று சொன்னா சரி, ஓகே, கோத்திரங்கள் சொல்லி சொல்லுங்க. சரி, ஓகே, நிறைவே கொண்டு வாங்க ஐயா. ஐயா ஜெபிங்க ஐயா. ஐயா வானர் ஐயா சொல்லுங்க. செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கா, அவருக்கு பிறகு நீங்க இணைங்க. நான் பிரயாணம் நான் முடிக்கட்டும். மகேந்திரமா ஐயா ஜெபிங்க ஐயா. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே, இந்த கேள்வி நிகழ்ச்சி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தாவே பங்கு கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும்படி செபிக்கிறோம். இது மறுபிலே கேட்கப்படும் போது கர்த்தாவே ஒவ்வொரு செவிகளும் திறக்கப்பட, கர்த்தாவே ஒவ்வொரு சிந்தையும் இருதயங்களும் ஆளுகை செய்யப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். அதிகால வேளையிலே ஊழியர் சௌரம் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வாவில் கிறிஸ்டில் இணைந்திருந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு உலப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த கேள்வி பதில் மூலம் நீங்கள் வேதாகமத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு வேதாகம் கேள்வி நிகழ்ச்சியை அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரன்